everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 3 டிஜிட் நம்பருக்கு எப்படி கியூப் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம், என்ன ட்ரிக் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்ல போறேன். அந்த 3 டிஜிட் நம்பர் 1ல ஸ்டார்ட் ஆச்சுனா என்ன ட்ரிக் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நான் 102 கியூப் பண்ணி காட்டுறேன். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த 102 ரெண்டு பார்ட்டாக பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் வந்து 2 டிஜிட் தனியாகவும் ரிமைனிங் இருக்க டிஜிட் தனியாகவும் பிரிக்கணும். அப்படி பிரித்தா நமக்கு என்ன கிடைக்கும், 1 தனியாக கிடைக்கும், 0 2 தனியாக கிடைக்குங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா, அந்த ரெண்டு பார்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒவ்வொரு பார்ட்டையும் தனித்தனியாக கியூப் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்ட்டை கியூப் பண்ணி ஃபஸ்ட் பிளேஸில் போட்டுக்கணும், செகண்ட் பார்ட்டை கியூப் பண்ணி ஃபோர்த் பிளேஸில் போட்டுக்கணும். இப்போ ஃபஸ்ட் பார்ட் என்ன, 1 கியூப் பண்ணால் 1. அந்த 1 ஃபர்ஸ்ட் பார்ட்டில் போட்டுக்கோங்க. நம்ம ஆன்சரை ஒரு 2 டிஜிட்ஸாகவே போட்டுக்கலாம். அதனால் நான் முன்னாடி ஒரு 0வை சேர்த்துக்கிறேன், 0 1 போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் என்ன, 0 2. அந்த 0 2வை கியூப் பண்ணால் 8ங்களா. 8 நமக்கு சிங்கிள் டிஜிட், அதை டபுள் டிஜிட்டாக மாற்றுறதுக்காக முன்னாடி ஒரு 0 போட்டு ஃபோர்த் பிளேஸில் 0 8ன்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா. செகண்ட் பிளேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அந்த ரெண்டு பார்ட் பிரிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த ரெண்டு பார்ட்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 1ஐயும் 0 2வையும் மல்டிப்ளை பண்ணால் 0 2. அதுக்கப்புறம் அந்த க்யூப்பில் இருக்க 3யை மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போது 2ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 6ங்களா. இது சிங்கிள் டிஜிட், நமக்கு டபுள் டிஜிட்டாக ஆன்சர் வேணுங்கிறதால முன்னாடி ஒரு 0வை போட்டு 0 6 செகண்ட் பிளேஸில் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு தேர்ட் பிளேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு 0 6ன்னு ஆன்சர் கிடச்சிருக்கு இல்லைங்களா, செகண்ட் பிளேஸ் ஆன்சர். அதையும் நமக்கு செகண்ட் பார்ட், அதாவது 102ல் செகண்ட் பார்ட்டாக பிரித்தோம் இல்லைங்களா, அதையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போது 0 6ஐயும் 0 2வையும் மல்டிப்ளை பண்ணால் 12. அந்த 12 தான் நமக்கு தேர்ட் பிளேஸ் ஆன்சர். இப்போ நமக்கு இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஃபைனல் ஆன்சர் என்ன, 1 0 6 1 2 0 8. செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன், 103 கியூப் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், ரெண்டு பார்ட்டாக பிரிக்கணும். இப்போது 1 தனியாகவும் 0 3 தனியாகவும் பிரித்தா கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு பார்ட்டையும் தனித்தனியாக கியூப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்ட்டை கியூப் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ்லையும், செகண்ட் பார்ட்டை கியூப் பண்ணி ஃபோர்த் பிளேஸ்லையும் போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டை கியூப் பண்ணால் 1 கியூப் 1. நமக்கு 2 டிஜிட்டில் ஆன்சர் வேணுங்கிறதால 0 1ன்னு போட்டு ஃபஸ்ட் பிளேஸில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 0 3ஐ கியூப் பண்ணலாம். 0 3 கியூப் பண்ணால் 27. இது ஆல்ரெடி நமக்கு 2 டிஜிட்லேயே இருக்குது, அதனால் எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். அந்த 27ஐ டேரெக்டாக ஃபோர்த் பிளேஸில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பிளேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அந்த ரெண்டு பார்ட்டாக பிரித்தோம் இல்லைங்களா, 103. அந்த 103ல் இருக்க ரெண்டு பார்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி க்யூப்பில் இருக்க 3ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போது 1 × 3 என்ன, 3. அதோட க்யூப்பில் இருக்க 3ஐ மல்டிப்ளை பண்ணால் 3 × 3 9. நமக்கு 2 டிஜிட்டில் ஆன்சர் வேணும் அப்படிங்கிறதால 9க்கு முன்னாடி ஒரு 0வை போட்டு 0 9ன்னு செகண்ட் பிளேஸில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பிளேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன பண்ணணும், ஆல்ரெடி நமக்கு 0 9 ஆன்சர் வந்திருக்கு இல்லைங்களா, அந்த 0 9ஐ செகண்ட் பார்ட், அதாவது 103ல் பிரித்த செகண்ட் பார்ட் 0 3யோட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 9ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 27. அந்த 27 2 டிஜிட் நம்பர் அப்படிங்கிறதால எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் 27ஐ டேரெக்டாக தேர்ட் பிளேஸில் போட்டுக்கலாம். இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஃபைனல் ஆன்சர் என்ன, 1092727. இப்போ ஈஸியாக இருக்குங்களா. இது வந்துட்டு 1ல் ஸ்டார்ட் ஆகிற 3 டிஜிட் நம்பருக்கு மட்டும்தான் செட் ஆகும். வேறு நம்பரில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இந்த ட்ரிக் சூட் ஆகாது. நெக்ஸ்ட்டு 105 கியூப் பண்ணலாம். இப்போது 105 2 பார்ட்ஸாக பிரிக்கலாமா, அப்படி பிரித்தா 1 தனியாக கிடைக்கும், 0 5 தனியாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டில் என்ன பண்ணணும், அந்த ரெண்டு பார்ட்டாக பிரித்ததில் ஃபஸ்ட் பார்ட்டையும் செகண்ட் பார்ட்டையும் தனித்தனியாக கியூப் பண்ணி ஃபஸ்ட் பார்ட் கியூப் பண்ணதை ஃபஸ்ட் பிளேஸ்லையும், செகண்ட் பார்ட் கியூப் பண்ணதை ஃபோர்த் பிளேஸ்லையும் போடலாங்களா. இப்போ ஃபஸ்ட் பார்ட் என்ன, 1 கியூப் பண்ணால் நமக்கு ஆன்சர் 1. நமக்கு டபுள் டிஜிட்டில் ஆன்சர் வேணும் அப்படிங்கிறதால முன்னாடி ஒரு 0வை சேர்த்து 0 1ன்னு ஃபஸ்ட் பிளேஸில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பிளேஸை கியூப் பண்ணலாங்களா. செகண்ட் பிளேஸ் நம்பர் என்ன, 5. அந்த 5ஐ கியூப் பண்ணால் 125. அந்த 125ஐ ஃபோர்த் பிளேஸில் போடலாங்களா. இப்போது 125 3 டிஜிட் நம்பர், நமக்கு 2 டிஜிட்டில் தான் ஆன்சர் வேணும் அப்படிங்கிறதால 25ஐ மட்டும் ஃபோர்த் பிளேஸில் போட்டுட்டு 1ஐ ரிமைனிங்காக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாங்களா. இப்போ செகண்ட் பிளேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன பண்ணணும், அந்த ரெண்டு பார்ட்டாக பிரித்தோம் இல்லைங்களா, அந்த ரெண்டு பார்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி க்யூப்பில் இருக்க 3ஐ மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 1 × 5 5, 5 × 3 15. அந்த 15 ஆல்ரெடி 2 டிஜிட்டாக இருக்கிறதால எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். டேரெக்டாக 15ஐ செகண்ட் பிளேஸில் போட்டுக்கோங்க.
நெக்ஸ்ட் தேர்ட் பிளேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன பண்ணும், ஆல்ரெடி கண்டுபிடிச்ச 15 செகண்ட் பார்ட் 05ஓட மல்டிப்ளை பண்ணும். இப்போ 15ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 75ங்களா. இதுவும் ஆல்ரெடி நமக்கு 2 டிஜிட் நம்பர்லேயே இருக்குது. அதனால் டேரெக்டாக தேர்ட் பிளேஸில் கொடுத்துடலாம். 75 ஆல்ரெடி நமக்கு ஃபோர்த்து பிளேஸில் 125லேருந்து 1 ரிமைனிங் இருந்துச்சு இல்லைங்களா, அதை தேர்ட் பிளேஸ் ஆன்சரோட ஆட் பண்ணும். 75ஓட 1 ஆட் பண்ணால் 76. அந்த 76 தான் நமக்கு தேர்ட் பிளேஸ் நம்பர். இப்போது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணால் அதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஃபைனல் ஆன்சர் என்ன, 1157625. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். 110 கியூப் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் என்ன பண்ணோம், அந்த 110 ரெண்டு பார்ட்டாக பிரிக்கணும். 1 தனியாகவும் 10 தனியாகவும் பிரிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், அந்த ரெண்டு பார்ட்டையும் தனித்தனியாக கியூப் பண்ணி ஃபஸ்ட் பிளேஸ்லேயும் ஃபோர்த் பிளேஸ்லேயும் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் பிளேஸை கியூப் பண்ணால் 1 கியூப் 1, நமக்கு 2 டிஜிட்டில் ஆன்சர் வேணும் அப்படிங்கிறதால 01ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட்டை கியூப் பண்ணலாமா. செகண்ட் பார்ட் என்ன, 10 கியூப் பண்ணால் 1000. அந்த 1000 ஃபோர்த் பிளேஸில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், செகண்ட் பார்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். செகண்ட் பார்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அந்த ரெண்டு பார்ட் பிரிச்சு இல்லைங்களா, அந்த ரெண்டு பார்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி கியூப்ல இருக்க 3யோட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 1 × 10 10 கியூப்ல இருக்க 3யோட மல்டிப்ளை பண்ணால் 30. அந்த 30 நமக்கு டேரெக்டாக செகண்ட் பிளேஸில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பிளேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண 30யவும் ரெண்டு பார்ட்டாக பிரித்தோம் இல்லைங்களா, அதில் ரெண்டாவது பார்ட்டில் இருக்க 10ஐயும் மல்டிப்ளை பண்ணோம். 30யும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 300. அந்த 300 தேர்ட் பிளேஸில் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு ஆன்சரை 2 டிஜிட்டில் தானே வேணும். அந்த 4 பிளேஸில் இருக்க நம்பர்ஸ் 2 டிஜிட்டில் தானே வேணும். அதனால் இப்போ அதிகமாக இருக்க நம்பர்ஸ்லாம் 2 டிஜிட்டாக எழுதிக்கலாம். இப்போ 1000 ரைட் சைட்லேருந்து பாருங்கள், 1000 4 டிஜிட் நம்பர். அதை 2 டிஜிட்டாக ஆக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் எழுதிக்கிட்டு 10 ரிமைனிங்காக வச்சுக்கலாம். இப்போ 10 ரிமைனிங்காக வச்சுட்டு அந்த 10 ப்ரீவியஸாக அதாவது தேர்ட் பிளேஸில் இருக்க 300ஓட ஆட் பண்ணலாம். 300ஓட ஆட் பண்ணால் 310ங்களா. இதுவும் நமக்கு 3 டிஜிட்டில் இருக்குது, 2 டிஜிட்டில் தான் வேணும் அப்படிங்கிறதால 310லேருந்து 10 மட்டும் ஆன்சராக வச்சுக்கிட்டு 3 ரிமைனிங்லாம் வச்சுக்கலாம். அந்த ரிமைனிங் 3 செகண்ட் பிளேஸ் ஆன்சரோட ஆட் பண்ணலாம். 30ஓட ஆட் பண்ணலாம். 30ஓட 3 ஆட் பண்ணால் 33. இது 2 டிஜிட் நம்பர் அப்படிங்கிறதால டேரெக்டாக 33 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 01 கீழே போட்டுக்கலாம். இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். எல்லாமே நமக்கு 2 டிஜிட்டில் இருக்குது இல்லைங்களா, அப்போது அது ஃபைனல் ஆன்சர் வந்தாச்சு. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன, 1331000. ஃபைனலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது 113 கியூப் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், அது 113 ரெண்டு பார்ட்டாக பிரிக்கலாங்களா. அப்படி பிரித்தா 1 தனியாகவும் 13 தனியாகவும் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த ரெண்டு பார்ட்டையும் தனித்தனியாக கியூப் பண்ணி ஃபஸ்ட் பிளேஸ்லையும் ஃபோர்த் பிளேஸ்லையும் போடணும். இப்போ ஃபஸ்ட் பார்ட்டை கியூப் பண்ணோம் அப்படின்னா 1 கியூப் பண்ணால் 1. நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட்டை கியூப் பண்ணோம் அப்படின்னா 13 கியூப் என்ன 2197. அதை ஃபோர்த் பிளேஸில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் பிளேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு பார்ட்டாக பிரித்தோம் இல்லைங்களா, அந்த ரெண்டு பார்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி மேலே கியூபில் இருக்க 3யோட மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 1 × 13 13. அந்த 13 3யோட மல்டிப்ளை பண்ணால் 39. அந்த 39 செகண்ட் பிளேஸில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பிளேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், அந்த 39 ரெண்டு பார்ட்டாக பிரித்தோம் இல்லைங்களா, 113 அந்த ரெண்டாவது பார்ட்டில் இருக்க 13ஓட மல்டிப்ளை பண்ணோம். 39 13ஓட மல்டிப்ளை பண்ணால் 507. அதை தேர்ட் பிளேஸில் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயுமே வந்து டபுள் டிஜிட் இருக்குது, 3 டிஜிட் இருக்குது, 4 டிஜிட் இருக்குது. பட் நமக்கு எல்லாம் என்ன வேணும், எல்லாமே டபுள் டிஜிட் தான் தேவை. அதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்கள். இப்போ லாஸ்ட்டு ஃபோர்த் பிளேஸ் பாருங்களேன், 2197 4 டிஜிட்டில் இருக்குது. அது 2 டிஜிட் மட்டும்தான் நமக்கு வேணுங்கிறதால 97 மட்டும் வச்சுக்கிட்டு 21 ரிமைனிங்காக வச்சுக்கோங்க. அந்த ரிமைனிங் 21 தேர்ட் பிளேஸில் இருக்க 507ஓட ஆட் பண்ணணும். இப்போ 507ஓட 21 ஆட் பண்ணோம் அப்படின்னா 528. இதுவும் நமக்கு 3 டிஜிட் ஆன்சராக இருக்குது. அதில் நம்ம 2 டிஜிட் மட்டும் வச்சுக்கிட்டு ரிமைனிங் 5 வச்சுக்க போகிறோம். இப்போ 28 மட்டும் தேர்ட் பிளேஸ் ஆன்சராக வச்சுக்கிட்டு 5 ரிமைனிங்காக வச்சு அந்த 5 செகண்ட் பிளேஸோட ஆட் பண்ண போகிறோம். செகண்ட் பிளேஸில் என்ன இருக்குது 39. அந்த 39ஓட 5 ஆட் பண்ணோம். 39ஓட 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா 44 ஆல்ரெடி 2 டிஜிட்டில் இருக்குது. அதனால் எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் 44 செகண்ட் பிளேஸில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபஸ்ட் பிளேஸ் பாருங்கள், ஆல்ரெடி 1 தான் இருக்குது. அது நமக்கு டபுள் டிஜிட்டாக மாற்றணும் அப்படின்னா முன்னாடி ஒரு 0 போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்துலேயுமே நமக்கு டபுள் டிஜிட் வந்துருச்சுங்களா, அதனால் இதுதான் ஃபைனல் ஆன்சர். இப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன, 1442897. இந்த மாதிரி ஒரு 3 டிஜிட் நம்பர் 1ல் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி கியூப் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஈஸியாக ஃபியூ செகண்ட்ஸில் உங்களால் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்.